சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 81ஆம் சங்கீதம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? போஷிப்பார், திருப்தியாக்குவார். ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அதைத்தான் கொடுக்கிறார். போஷிக்கிறதற்கும் திருப்தியாக்குவதற்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் போஷிக்கிறது அப்படின்னா என்னென்னா, அன்றன்றைக்கு படிய அன்னன்னைக்கு நம்மளுக்கு என்ன செய்வாராம்? அளந்து தேவன் நம்மளை போஷித்து வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு தேவையான மன்னாவை தேவன் என்ன செய்வார்னா பொழிந்தருளுவார். அவங்க அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த நாளுக்கு அது சரியாக இருக்கும். இது இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருப்தியாக்குகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவைக்கும் மிகுதியாய் தேவன் தந்து உங்களை திருப்தியாக்குவது. ஆமேன். நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை குறித்து கலங்காதீங்க. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கீங்களா? மிகப்பெரிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? தேவைகள் சந்திக்கப்படணுமே, பணத்தேவை சந்திக்கப்படணுமே, இந்த பொருள் தேவை சந்திக்கப்படணுமே, இந்த காரியங்கள் நடந்து முடிய வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு தேவையோடு காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை போஷிக்கிறவர் மட்டுமல்ல, திருப்தியாக்குகிறவர். அப்போ திருப்தியாக்குறதுனா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தண்ணி குடிப்பதற்காக அவர் கண்மலையை பிளந்தார். அப்பொழுது என்ன தெரியுமா நடந்தது? தண்ணீர் ஆறுகளாய் ஓடி வந்தது. இதுதான் தேவைக்கும் மிகுதியாய் தேவன் என்ன செய்வது? நம்மை போஷிப்பது, நம்மை திருப்தியாக்குவது. அமேன். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்டிங்களா? போஷிக்கிறது அப்படின்னா டெய்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை போஷிக்கிறார். நம்முடைய தேவையை அறிந்து நம்முடைய தேவைகளை கொடுத்து நம்மை வெட்கப்பட்டு போக விடாமல் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். திருப்தியாக்குகிற அனுபவம்னா, நீங்கள் தேவைக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்கள் தேவைக்கும் மிகுதியாக மீதம் எடுக்க வைக்கிற அளவுக்கு உங்களை திருப்தியாக்கி நடத்தி மீதம் எடுக்கவும் செய்வார். அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இப்போ பாருங்களேன், நம்ம வீடுகளில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் யோசிப்பாங்களா? ஒரு நாள் காலையில் எந்திரிக்கும் போது, இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா, என்னுடைய தேவைகள்லாம் சந்திப்பாங்களா, எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியும், நாம் பிள்ளைகளுக்கு அதை கண்டிப்பாக செய்து விடுவோம், தேவையான சாப்பாடை கொடுத்துருவோம், அவங்களுக்கு தேவைப்பட்டதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? நன்றாகவே தெரியும். அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சொல்லுகிறார், உங்களை நடத்துகிற, உங்களை போஷிக்கிற பரம தகப்பனாக இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் கூட அந்த மன்னாவை பொழிந்திரலாமல் ஆண்டவர் விடவே இல்லை. அதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளும் அழகாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் அந்த தேவைகளை சந்தித்து உங்களை போஷிப்பேன் என்று தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. உங்கள் கையில் இருக்க கொஞ்சத்தை கண்டு குழம்பாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக அதன் மத்தியில் அவருடைய போஷிப்பை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்துக்காக நீங்கள் செபித்துட்டு இருக்கீங்களா? அந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போயிடுவோமோன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, வெட்கப்பட்டு போகவே விட மாட்டேன், மாறாக திருப்தியாக்கி அதில் மீதம் எடுக்க வைப்பேன், திருப்தியாக்கி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு தேவன் உங்கள்கிட்ட சொல்லுகிற காரியம், உங்களை அவர் அனுதினமும் போஷிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களில் மிகுதியாய் தந்து தேவைக்கு அதிகமாக சந்தித்து உங்களை திருப்தியாக்கி நடத்தி மீதமெடுக்க வைக்கிற தேவனாகவும் இருக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சூழ்நிலைகளை கண்டு குழம்பாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் நிறைவேற்றுவார். தகுந்த நேரத்தில் பெரிய தேவைகளையும் நிறைவேற்றி அவருடைய நாமத்தை என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். அமேன். பெரிய தேவைகள் வருதா, அதில் திருப்தியாக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. கர்த்தர் அதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரை போஷிக்கிற தேவனாக, திருப்தியாக்கி மீதமெடுக்க வைக்கிற தேவனாக நீர் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த தேவைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை போஷித்து திருப்தியாக்கி நடத்துவீராக. இந்த அற்புதங்களை சாட்சியாக அநேகருக்கு அறிவிக்கிற அளவுக்கு தேவன் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.